ஹலோ டியர் தமிழ் மக்களே, இன்றைக்கி வந்து காய் கடைக்கு போயிருந்தேன். ஸோ வித்தியாசமாக நம்ம கண்ணுக்கு படுறதெல்லாம் ஒரு வீடியோவில் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். நம்ம சின்ன வெங்காயம் தனித்தனியாக தானே இருக்கும் இங்கே. எப்போவுமே முடி போட்டு தாங்க வச்சுருப்பாங்க. ஸோ இது நாங்கள் ஒரு கொத்தாக வாங்கினோம். ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அவங்க ஈஸியாக உரிச்சிடுவாங்கங்க. இப்படி முடி போட்டே தான் இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாகவே கிடைக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து நான் இந்த புடலங்காய் பார்த்தேன். புடலங்காய் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நாட்டு புடலங்காவா என்னென்னு தெரியல, பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரூட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்குங்க. இது ஸ்ட்ராபெரி, இது அவகோடாலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா என்ன ரொம்ப புதுசாக இருக்குதுன்னு பார்த்து ஸ்மெல் பண்ணப்போ லைட்டாக அந்த பச்சை மிளகாஸ் மாதிரி இருந்தது. கேட்டதுக்கு அவங்க வந்து நைஜீரியன் பெப்பர்ன்ட்டாங்க. இந்த பம்கின் பார்த்திங்கன்னா ஸ்மால் பம்கினாக ரொம்ப குட்டியாக பம்கின் இருக்குங்க. இது வந்து இவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நிறைய கடையில் பார்த்துருக்கேன் நான். அப்புறம் மாம்பழம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர்லேயே பார்த்தது இல்லைங்க நான். எல்லாமே பச்சை கலரில் ரெட் கலரில் தான் பார்த்துருக்கேன். உள்ளே வந்து நல்லா எல்லோ கலரில் இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் இது வரைக்கும் மஞ்சள் கலர் மாம்பழம் நான் பார்க்கலைங்க. மேபி நான் மிஸ் பண்ணியிருக்கேனான்னு தெரியல. அப்புறம் வந்துட்டு இந்த பெப்பர் தான் உங்கள்கிட்ட ஏற்கனவே காட்டினேன் இல்லைங்க, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கு பேர் நைஜீரியன் பெப்பர்னாங்க. ஒரு மாதிரி நல்லா செரி கலரில் நல்லா இருந்துச்சு. இவங்க ஊர் பச்சை மிளகான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்துட்டு அவகோடா அதிகமாக கிடைக்குங்க இங்கே. அப்புறம் பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா பொட்டலமாக வச்சுருந்தாங்க. அது ஏதோ வித்தியாசமாக இருந்தது. சும்மா கம்மியாக கிடைக்க மாட்டிருக்கு. அப்புறம் இந்த கொத்தமல்லி வந்துட்டு நம்ம ஊர் காசில் 50 ரூபாங்க. இங்கே கம்பு இந்த தானியம்லாம் வச்சுருந்தாங்க ஒரு பக்கம். ஆனால் இவங்க வந்து எல்லாருமே ஒல்லியாக இருக்காங்கங்க. அது இவங்க ஃபுட் ஐட்டம்னாலையா என்னன்னு தெரியல. சரி, ஓகேங்க, அவ்வளோதான். தேங்க்யூ.